மா ஒரு பேப்பர் கொடு. நாயிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். அச்சாச்சி, நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்காதீங்க. என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணி கூடாது? நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. வீட்டுக்கு ஏய் நான் தைரியம் வைக்கணும். போன் பண்ணி இரு. என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போய் ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல, நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவன்டா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி? அப்புறம் கடையில வந்து குடிக்கிறா அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி, அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்யற இடத்துல ஒன்று புரிஞ்சுக்காச்சு, உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணுமென்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்தேன். சரி, ராத்திரில தானே யூஸ் ஆகுது, பகலில் சும்மா தானே கிடக்குது, இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பாக போச்சு இல்லை? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சி, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்டில் நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்று தான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறீங்க. டேய் நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க, போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்புறல? நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு. போ. ஏய் போடா. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் பட்ட அவமானம் அப்படியே நின்று போயிடும். ஒன்று பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்கள் எங்கே இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ சீக்கிரம் கிளம்பு. போடா போடா. ஏய் நான் பாக்குறேன் போன்றாங்கல. போடா போடா. உட்காருங்க. ஐயா உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. வாடா. ஏய்
இறங்கடா. சாய் போடுறா. அடியே தரங்க. இந்த வரோம். சி இறங்கு. செத்தி நீ வா. அண்ணா எங்க போறல? பசங்க மறுபடியும் வந்து கடை தரறாங்க. ஆமா. என்கவி மனுச்சு விட்டாரு போல இருக்கு. பெரிய மனுஷன் தாயா. ஏய் பசங்களா இனிமேல பாத்து வாங்க. தம்ம தொண்டு பசங்களை அடிச்சு இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துங்கண்ணா. ஓகே ஓகே ஆரம்பிமா. ஏய் எல்லாம் வா 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 காலைல பார்த்தோம்ல வா. ஏய் சேட்டு வாடா. ஏய் வா வா ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமா விளையாடுவோம். நீங்க முதல்ல யாரு இருங்கடா. ஏய் நீ என்ன பண்ற? ஃபேஸ்புக்கில் போடலாண்ணே. போட்டுக்க. ஏய் நீ பாக்ஸர் தானே? ஆமாண்ணா. சூப்பர்ல. ஏய் திரும்ப. அச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய் கையை மேல தூக்குடா. அட மச்சான் ரிப்லே போடுறா. ஏய் தூக்குடான்ற. அட்ரா ரிப்ல தானா? என்னடா நீ? ஆச்சி காஃபி குடித்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில் உங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்கள் மேலே இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய் என்ன இவ்வளோ விடா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆச்சு. சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்துக்கணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்லை உனக்கா? ஏய் பெரியப்பா. பெரியப்பா சித்தப்பா வா. ஏன்னா இப்படி அழுறாங்க? அடுத்து யார் அடிக்கிறா? வேணாம் நீ வா. பாரா உள்ள போய் அடிக்கணும். எல்லாம் பார்க்கறதானே இங்க வச்சு அடிக்கிறது. தம்பி பாவம் வெக்கப்படுது. இவர்தான் நம்ம பொறுத்த லைவா பார்த்தது. போடு எங்க அடிக்கிட்டோம்? காது மேலே போடு. காது சூப்பர்ண்ணா. நிறைய போடுறா. ஐயோ இருடா. ஏய் போடுறா மச்சான். விடா போடுறா மச்சான். என்ன பண்றா? அடி வாங்கினா அண்ணாத புள்ள கூட அம்மான்னு தான் சொல்லுது. தம்பி கொஞ்சம் முன்ன காட்டு. ஓகே சூப்பர். ஏய் குட்டி பையா வா. என்ன நீ இப்பதான் டிரைவர் பஸ் கேட்டிருக்கற? பையனா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தில? தீனா சும்மா இருக்க மாட்டே. அதான் நான் கேட்டுங்கறல. ஏ பர்றா இவர் வந்துக்கிறாரு. சரி பர்றா. எடா செருப்ப. ரொம்ப கலரா இருக்கான்ல அவன். படத்துக்கு போலான்னு கிளம்பியிருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்குவா. ஓடுங்க. என்னடா பண்ணலாம் அவனை? மூஞ்சிலே ஒரு கோடு போடு சகோ. அப்படின்ற கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கடை தள்ளுங்க. சேட்டு என்ன நடந்துச்சு? சித்தப்பா டேய் என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளி இவனுக்கு என்னாச்சு? ரமணி கிளம்பு. யாரு? இப்போ என்னாச்சு? ஆச்சி வருவாங்க. நீ யாரு நீ? ஆச்சி பொண்ணுனா? ஆச்சி பொண்ணா? யாமினி போ. ஃப்ரெண்டாண்டா? போங்கறல்ல. கடையில பொண்ணு ஏத்துனானே டென்ஷன் ஆனா. பொண்ணு இல்லையா? பொண்ணா? ஏய் போன்றல. அண்ணே போ போ. ஏய் ஓய்.
சித்தப்பா விட மாட்டேன்டா வச்சுக்கிறேன்டா. ஏய் லோகு, அக்காவுக்கு ஃபோன் போட்டியா? ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்களாம். அப்படியே அந்த மயிலுக்கும் ஃபோனை போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பசங்கடா, செத்து போயிட போகிறாங்க. அம்மா 4 தட்ட சொன்னேன், இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிடிக்கல. குமார் எங்க வா, செஞ்சு இப்படி வா. தள்ளி போங்கப்பா. என்ன பெருமாள், மார்க்கெட் போயிட்டீங்களா? ஸ்பாட்டில் தான் இருக்கேன். நைட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பலமாக தான் அடிபட்டிருக்கு. அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருங்க. நான் அங்கே சொல்லியிருக்கேன். என்ன செலவாதோ நாமளே கொடுத்துடலாம். டேய் எந்திரா, எந்திரே எந்திரே எந்திரி, வா வா வா. சார், அவங்க எந்த தப்பு பண்ணலை சார். ஏறா ஓ. முடியா? மெதுவாக்கா. ஆமா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறா மாமா. மற்றதெல்லாம் நார்மல் தான். அடுத்த வாட்டி மாதவரம் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அங்கே தான் பார்ப்பேன். யார் காப்பி போட்டா? நல்ல ஸ்மெல் வருது. ஆச்சி, என்ன திடீர்னு வீட்டுக்கு? ஐயோ, ஏன் படியில் உட்காந்துருக்கீங்க? பாலா, ஒரு சேர் எடுத்துட்டு வாடா. அக்கா வா. என்ன? வா. லோகு, வா ஆஸ்பத்திரி போகலாம். ஆச்சியும் கூட்டு வா, பசங்களை பார்த்துட்டு போட்டோம்.